இப்போ the latest finishing time of an activity is 63 and earliest finishing time of an activity வந்து 42. ஓகேங்களா? அப்போ டோட்டல் ஃப்ளோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் ஃப்ளோட்டோட ஃபார்முலா என்ன? லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் earliest finishing time. ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் என்ன 63, earliest finishing time என்ன 42. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் டோட்டல் ஃப்ளோட் கிடச்சிரும். அப்போது 63 மைனஸ் 42 ஈக்குவல் டு 21. இதுதான் வந்துட்டு டோட்டல் ஃப்ளோட். ஓகேவா? அதுக்கடுத்து சம் பார்க்கலாம். இப்போ இஃப் earliest starting time of an activity is 47 and its duration is 7, அப்போ earliest finishing time என்ன? ஸோ நம்ம இப்போ இதுவே நம்மளே போட்டு பார்க்கலாமே. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா? இதோட earliest starting time என்ன 47, அதோட டியூரேஷன் என்ன அப்படின்னா 7 days. ஓகேவா? அப்போது earliest finishing time என்ன? earliest finishing time என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ earliest finishing time equal to earliest starting time plus total duration of an activity. அப்போது 47 plus 7 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14 + 1 54 தான் வந்துட்டு earliest finishing time. ஓகேங்களா? 54 தான் வந்து earliest finishing time. இப்போ வந்துட்டு சிபிஎம் காஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிபிஎம்னா வந்துட்டு கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காஸ்ட் பர் மைல் மெத்தட் அப்படின்னு சொல்லி இன்னொரு இதுலேயும் சொல்லுவாங்க, காஸ்ட் பர் மைல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா இனிஷியல் டேஸில் வந்துட்டு டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். லாஸ்ட் அதாவது ஃபினிஷிங் டேஸில் வந்துட்டு இல்லைனா வந்து ஃபைனல் டேஸில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இன்னொரு வாட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் காஸ்ட்னா என்ன, இன்டைரக்ட் காஸ்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு டைரக்ட் காஸ்ட் வந்து எதெல்லாம் வரும், டேரெக்டாக வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஆக்டிவிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுறதா வந்து டைரக்ட் காஸ்ட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மென்னுக்கு கொடுக்குற அந்த சேலரி இதெல்லாமே வந்து டைரக்ட் காஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? அது வந்து டேரெக்டாக வந்துட்டு அந்த இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும், கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டி இல்லைனா வந்துட்டு டியூரேஷன் எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து டைரக்ட் காஸ்ட். ஓகேங்களா? அப்போது மென்னு கொடுக்குற சேலரி வந்து டைரக்ட் காஸ்ட், அதுக்கடுத்து மெட்டீரியலோட விலை வந்து டைரக்ட் காஸ்ட், அதுக்கடுத்து கட்டுற இதுக்கான டியூரேஷன் இதுக்கு இருக்கும்போது அதில் ஆகிற செலவு க்யூரிங்கான வேலை வந்துட்டு டைரக்ட் காஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்துட்டு இது பார் வெண்டிங் போடுறோம் அப்படின்னா அதுக்காகிற வேலை வந்து டைரக்ட் காஸ்ட். ஓகேங்களா? எதெல்லாம் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுமோ அதுக்கு பேர் வந்து டைரக்ட் காஸ்ட். இது இன்டைரக்ட் காஸ்ட்லாம் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, இப்போ ஹெச்ஆர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற சேலரி வந்துட்டு இன்டைரக்ட் காஸ்ட். அதாவது என்ன அப்படின்னா இப்போது ஹெச்ஆர் தான் வந்துட்டு மென் அண்ட் மெட்டீரியல் வந்து ரெக்ரூட் பண்ணுவார், ஆனால் அவர் வந்துட்டு டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வால்வ் ஆக மாட்டார். ஆனால் அந்த ஹெச்ஆர் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுற ஆஃபீஸர்ஸோ இல்லை வந்துட்டு லேபர்ஸோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வால்வ் ஆவாங்க. அப்போது இவர் கொடுக்குற சேலரி வந்து இன்டைரக்ட் காஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு கட்டுற டேக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மெட்டீரியல் வாங்கும்போது கட்டுற டேக்ஸ் வந்து இன்டைரக்ட் காஸ்ட். அது என்ன அப்படின்னா அந்த டேக்ஸ் வந்து டேரெக்டாக வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஆனால் இன்டைரக்டாக தான் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டியையோ இல்லைனா வந்துட்டு இந்த மெட்டீரியலையோ வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு இது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதில் வந்துட்டு அந்த மென் அதில் ஒர்க் பண்ணுற லேபருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் வந்து இன்டைரக்ட் காஸ்ட்டு. அது வந்து டேரெக்டாக அது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு செலவு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அந்த செலவு வந்து வந்துருச்சு அப்படின்னா அது பேர் வந்து இன்டைரக்ட் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன் வந்து அது வந்து இந்த இனிஷியல் டேஸில் வந்துட்டு டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, இன்டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எது வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம், இந்த எப்படி சொல்கிறது மெட்டீரியல் மென்னு இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் இன்டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போது இதே வந்துட்டு நாளாக இப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபைனல் டேஸில் வந்துட்டு டைரக்ட் காஸ்ட் அதாவது டேரெக்டாக இப்போ வந்து ஒரு கட்டடம் வந்து கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே செங்கல் கிராவல் அதுக்கடுத்து வந்து சிமெண்ட் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே, அது இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்துட்டு டைரக்ட் காஸ்ட். அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற பட்சத்தில் அதை வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு அவ்வளோ கிராவலோ இல்லை வந்துட்டு அவ்வளோ இதுவும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அவ்வளோ ஃபவுண்டேஷனுக்கான மெட்டீரியல்ஸோ அவ்வளோ வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது இன்டைரக்ட் காஸ்ட் தான் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா காம்பன்சேஷன் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்துட்டு இது என்ன சொல்ல
ட்ராவலிங்க்கு ஆகிற காசு இதெல்லாமே வந்துட்டு அந்த இடத்துலலாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இனிஷியல் டேஸில் டைரக்ட் காஸ்ட்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனல் டேஸில் டைரக்ட் காஸ்ட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வர இதெல்லாம் இனி வர கிளாஸஸ்லாம் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதெல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போது பாருங்களேன் ஒரு நிமிஷம். இதில் வந்துட்டு கிராஸ் காஸ்ட் இது வந்து ஃபார்முலா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஸ் டைம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஸ்லோப்பு. அப்போ dy/dx ஈக்குவல் டு கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம். இதுதான் வந்துட்டு இந்த காஸ்ட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்துட்டு காஸ்ட் ஸ்லோப். ஓகேங்களா? அப்போது என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷன்ஸ் ஈக்குவல் டு கிராஷ் டைம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங் டைம், கிராஷ் டைம் அப்படின்னா வந்துட்டு இனிஷியல் டேஸில் வந்து யூஸ் பண்ணுற டைம் பேர் தான் வந்துட்டு கிராஷ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஷிங்க்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா அப்போது எந்த டைமில் வந்துட்டு அதிகமான இதை வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது ப்ராஜெக்டோட டியூரேஷனை கம்மி பண்ணி இப்போ வந்து ஒரு கட்டடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கட்டுறதுக்கு வந்து ஒரு 10 நாள் ஆகுது இல்லைன்னா 20 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு மெட்டீரியல் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி இருக்கிறத விட அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட இதை வந்துட்டு டியூரேஷனை வந்து 10 டேஸாக குறைக்கிறோம். 20 டேஸில் ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க வேண்டியது, ஆனால் வந்து 10 டேஸில் குறைக்கிறோம் வித்தவுட் அஃபெக்டிங் த குவாலிட்டி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட பீரியடை வந்து குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு கிராஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கிராஷிங்கில் வந்துட்டு கிராஷ் டைமில் வந்துட்டு டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா மெட்டீரியல் ரிசோர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு கிராஷ் டைமில் டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், நார்மல் டைமில் இன்டைரக்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எதுக்கு இடையில இருக்குது, கிராஷ் டைமுக்கும் நார்மல் டைமுக்கும் இடையில இருக்குது. ஓகேங்களா? இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது இதுக்கு இடையில இருக்கிற இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ கிராஷ் டைமில் வந்துட்டு டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், டைரக்ட் காஸ்ட் வந்து கிராஷ் டைமில் அதிகம். கிராஷ் டைம் இந்த ஸ்லோப் தான் வந்து கிராஷ் டைம். ஓகேங்களா? இந்த ஸ்லோப் தான் வந்து கிராஷ் டைமு. இதில் வந்துட்டு டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த டைரக்ட் காஸ்ட்டோட ஸ்லோப் வந்துட்டு அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல டைரக்ட் காஸ்ட்டோட ஸ்லோப் அதிகமாக இருக்குது. இதுதான் கிராஷ் டைம். ஓகே, கிராஷ் டைமில் டைரக்ட் காஸ்ட்டோட ஸ்லோப் அதிகமாக இருக்குது. அப்புறம் அதுக்கடுத்து இன்டைரக்ட் காஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நார்மல் டைமில் இன்டைரக்ட் டைம் வந்து அதிகமாக இருக்குது, இன்டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது இது ரெண்டுமே வந்து கான்செப்ட். அப்போது கிராஷ் டைமில் நார்மல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து நார்மல் டைமில் இன்டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்லோப் தான் வந்துட்டு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இன்டர்செக்ஷன் தான் வந்துட்டு டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கும் இடையில இருக்கும் அப்படின்னா கிராஷ் டைமுக்கும் நார்மல் டைமுக்கும் இடையில இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இதுதான் வந்து கிராஷ் டைம் அப்படின்னா இது வந்து கிராஷ் டைம். ஓகேங்களா? இது வந்து கிராஷ் டைம், இது நார்மல் டைம், இதுக்கு இடையில இருக்க தான் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட். இதே வந்துட்டு கிராஷ் காஸ்ட்டுக்கும் நார்மல் காஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிறது தான் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, பீரியட் 1 இப்போ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இது பீரியட் 2 அப்படின்னா வந்துட்டு ஃபைனல் டேஸில் வந்து டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஷெட்யூல் அப்படிங்கிறது டோட்டல் ப்ராஜெக்டோட டியூரேஷன். ஓகேவா? அப்போது நார்மல் டைம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 டேஸு. அதுக்கடுத்து நார்மல் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 lakhs. கிராஷ் டைம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 70 டேஸு. கிராஷ் காஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா 80 lakhs. இப்போது கிராஷ் காஸ்ட்டு இப்போ பாருங்களேன் ஒரு நிமிஷம். இப்போ கிராஷிங் அப்படின்னா என்ன சொன்னோம் அப்படின்னா அதிகமான மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டோட டியூரேஷனை வந்து குறைக்கிறோம். ப்ராஜெக்டோட டியூரேஷன் லென்த்தை வந்து குறைக்கிற இப்போ தான் வந்துட்டு கிராஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிராஷிங்கில் வந்துட்டு கிராஷ் டைம் வந்து எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா இது நார்மல் டைம் வந்து 100 டேஸா, கிராஷ் டைம் வந்து 70 டேஸ். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிராஷ் டைம் வந்து கிடச்சிரும். இப்போ நார்மல் டைம் இப்போ 20 டேஸ் வந்துட்டு ஆக்சுவல் டியூரேஷன், அதே வந்து 10 டேஸில் வந்து கட்டி முடிக்கிறோம் அப்படின்னா இதில் இருக்க 10 டேஸ் வந்து கிராஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து கிராஷிங். ஓகேவா?
இப்போது நார்மல் டைம் வந்து 100 டேஸு, அதுக்கடுத்து கிராஷ் டைம் வந்து 70 டேஸு. இப்போ இதுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன 30. அப்போ வந்து இது வந்து கிராஷ் டைம் ஓகேங்களா. அதுக்கடுத்து நார்மல் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும்னா 50 லேக்கு, கிராஷ் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 80 லேக்கு. இப்போ இந்த 80யும் 50யும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 30யா. இந்த 30 வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கிராஷ் காஸ்ட் ஓகேவா. கிராஷோட காஸ்ட் வந்து 30. இப்போ வந்து கிராஷிங்குரிய டைம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 டேஸு. அதுக்கடுத்து கிராஷிங்குரிய காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 30 லேக்ஸ். அப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 லேக் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பெர் டேக்கு ஒரு லேக் வந்து செலவு பண்ணுறாங்க. 1 லேக் வந்து அதிகமாக செலவு பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் வந்து குறைக்க முடியும் வித்தவுட் அஃபெக்டிங் த ப்ராஜெக்டோட குவாலிட்டி ஓகேவா. அப்போ காஸ்ட் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1 டே. இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக இப்போ வந்துட்டு இப்போ இனிஷியல் டேஸ் இது இல்லாமல் ஃபைனல் டேஸில் வந்து ஆக டைம் இன்க்ரீஸ் ஆக அது என்ன பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் காஸ்ட் வில் பி டிக்ரீசஸ் அப் டு சர்டைன் லிமிட். இப்போ டைரக்ட் காஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டீரியல் ரிசோர்ஸு இது எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கம்மியாகி அது என்ன ஆகும் அப்படின்னா இன்டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் ஆக இப்போ வந்து ஃபைனல் டேஸ் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நெருங்க டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாகி இன்டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாகும் ஓகேவா. when the time increases indirect cost will be increases. டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது டைரக்ட் காஸ்ட் வந்து குறைஞ்சு இன்டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாகுது. இது டைம் கம்மியாக இருக்கும்போது டைரக்ட் காஸ்ட் அதிகமாகி இன்டைரக்ட் காஸ்ட் குறையுது ஓகேவா. நார்மல் டைம் டைரக்ட் காஸ்ட் வில் பி மினிமம். அதுக்கடுத்து நார்மல் டைமில் வந்துட்டு இன்டைரக்ட் காஸ்ட் வில் பி மேக்ஸிமம். இன்டைரக்ட் காஸ்ட் வந்து மேக்ஸிமம் இருக்குது. இது வந்து இந்த கிராஃப்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. நார்மல் டைம்லேயே வந்துட்டு நார்மல் டைமில் வந்துட்டு இன்டைரக்ட் காஸ்ட் தான் வந்து அதிகமாக இருக்கும். நார்மல் டைமில் இன்டைரக்ட் காஸ்ட் தான் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நார்மல் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டைரக்ட் காஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு கிராஷ் டைமில் வந்து டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதிகமான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இப்போ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு 10 செங்கல் யூஸ் பண்ணி ஒரு இடத்த ஒரு 10 பேர் யூஸ் பண்ணி அந்த இடத்த கட்டி முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து 20 பேர் யூஸ் பண்ணால் அதோட டைம் வந்து குறையும் இல்லை, டக்குன்னு கட்டி முடிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரிங் போடுறப்போ அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து அதிகமான ஆட்களை யூஸ் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குயிக்காக முடிப்பாங்க. அதுதான் வந்துட்டு கான்செப்ட் ஓகேங்களா. அது பேர் தான் கிராஷிங்னு கூட சொல்லலாம். நார்மல் டைமில் வந்து இன்டைரக்ட் காஸ்ட் வந்து இன்டைரக்ட் காஸ்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். கிராஷ் டைமில் டைரக்ட் காஸ்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். கிராஷ்னா என்ன அப்படின்னா முக்கியமானது இதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. டைமை குறைக்கும் போது மெட்டீரியல் ரிசோர்ஸ் எல்லாமே முக்கியமான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அதிகமாக போடுறோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம எழுதிடுவோம். இது அந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு டயக்ராம் போடுறது இல்லை அண்டர்லைன் பண்ணுறது இந்த மாதிரியான சின்ன வேலைகள் எல்லாத்தையும் ரொம்ப அதாவது என்ன சொல்ல அழகுபடுத்துகிற வேலைகள் இல்லைனா வந்து அஸ்தட்டிக் அழகுபடுத்துகிற வேலைகள் இல்லைனா வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேலைகள் இதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து குறைச்சிட்டு நம்ம வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கடகடன்னு எழுதுவோம். இதுதான் வந்துட்டு அதே தான் டைரக்ட் காஸ்ட் அந்த கிராஷிங்கும் நடக்குது. கிராஷிங் டைமில் டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதே இது நார்மல் டைமில் டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கிராஷிங்கில் இன்டைரக்ட் காஸ்ட் வில் பி மினிமம் சொன்னேன் இல்லையா. அதுக்கடுத்து இந்த மினிமம் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் லைஸ் பிட்வீன் கிராஷ் டைம் அண்ட் நார்மல் டைம் அட் ஆப்டிமம் டைம் ஓகேவா. தட்ஸ் இட். அந்த இன்டைரக்ட் மினிமம் ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து ஓகேவா. டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா கிராஷ் டைம் மைனஸ் நார்மல் டைம். அந்த மினிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் லைஸ் பிட்வீன் கிராஷ் டைம் அண்ட் நார்மல் டைம். இப்போது டைரக்ட் காஸ்ட்டோட ஆக்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த டைரக்ட் காஸ்ட்டோட ஆக்சஸ் என்ன எக்ஸ் ஆக்சஸ் நிமிஷம். இந்த டைரக்ட் காஸ்ட்டோட ஆக்சஸ் என்ன எக்ஸ் ஆக்சஸ். அதுக்கடுத்து டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டோட ஆக்சஸ் என்ன அப்படின்னா இசட் ஆக்சஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா. இதே இன்டைரக்ட் காஸ்ட்டோட ஆக்சஸ் என்ன ஒய் ஆக்சஸ். இப்போது டைரக்ட் காஸ்ட்டோட ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ், இன்டைரக்ட் காஸ்ட்டோட ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ், டோட்டல் ப்ராஜெக்டோட காஸ்ட் இசட் ஆக்சஸ் ஓகேவா. காஸ்ட் ஸ்லோப் சொன்னேன் இல்லையா சிசி. இப்போ வந்து இதை வந்து இன்னொரு இதுலேயும் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எடுத்துக்கோங்களேன். ஏபிசி அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சி தான் வந்து வரும், அதுக்கடுத்து தான் என் வரும் ஓகேங்களா. இதுலேயும் அதே மாதிரி தான் சிக்கு அப்புறம் தான் டி வரும். அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு சிசி அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டுமே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபஸ்ட்டு வரதுனால அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இது வந்துட்டு நார்மல் காஸ்ட் வந்து அடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து நார்மல் டைம் இந்த இடத்துல வந்து எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து கிராஷ் டைம் வந்து இந்த இடத்துல எழுதிக்கிறோம் ஓகேவா.
கிராஷ் காஸ்ட்டுக்கும் நார்மல் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு பை நார்மல் டைமுக்கும் கிராஷ் டைமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து காஸ்ட் லோ. இப்போ வந்து 80 - 50 by 100 - 70 = 30 by 30 = 1 lakh. கிராஷிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் ஃபஸ்ட் டைமும். ரெடியூசிங் த ப்ராஜெக்ட் டைம், இட் இஸ் த ரிடக்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் டியூரேஷன் பை எக்ஸ்பேண்டிங் த அடிஷ்னல் ரிசோர்ஸை. நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஒரு 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல வந்து 20 பேரை யூஸ் பண்ணி கட்டிட்டு, இதுக்கடுத்து வந்துட்டு ஒரு 10 செங்கல் யூஸ் பண்ணுற இடத்துல 20 செங்கல் யூஸ் பண்ணி கட்டிட்டு அதோட ப்ராஜெக்டோட டியூரேஷனை குறைக்கிறோம் வித்தவுட் அஃபெக்டிங் த குவாலிட்டி. அதுக்கு பேர் தான் வந்துட்டு கிராஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஷிங்னா அந்த ப்ராஜெக்டோட நேரத்தை குறைப்பது பை ரிசோர்ஸஸ் வந்து கூட்டுறது. ஓகேங்களா. த ஆப்ஜெக்ட் ஆஃப் கிராஷிங் இஸ் டு ரெடியூஸ் த ப்ராஜெக்ட் டியூரேஷன் while minimizing the cost of crashing. ஓகேவா. CC - NC by NT - NT NT - CT அதான் வந்து காஸ்ட் லோ.